இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற படம், சுதாகங்கர இயக்கத்துல வெளிவந்திருக்க பராசக்தி திரைப்படத்தோட விமர்சனத்த தான் பார்க்க போறோம். இதுல சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இதுக்கு இசையமைச்சிருக்காரு ஜி.வி. பிரகாஷ். இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம். அ 1960, 65 காலகட்டத்தில நடந்த இந்தி திருப்பி இதற்கான போராட்டத்தான ஒரு கதைக்களம். சரிங்க, இந்த படத்தோட கதை என்ன? இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன? அப்படின்றத நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். அ படத்தின் ஆரம்பத்திலேயே இந்த கதைக்குள்ள போயிடுறாங்க. புறநானூறு படை மாணவர் படை தலைவரான சிவகார்த்திகேயன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்தி திணிப்புக்கு எதிரா ரயிலை எரிக்கிறாரு. அந்த ரயிலை எரிக்க சொல்ல அது அ சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரும், அதற்கு பாதுகாப்பா வரக்கூடிய போலீஸ் அதிகாரியான ரவிமோகனும் இருக்காரு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கும் ரவிமோகனுக்கும் பிரச்சனை ஆகுது. இதில வந்து சிவகார்த்திகேயன் அங்கேருந்து தப்பிச்சுட்டு போறாரு. ஆனா, அந்த ரயில் எரிப்புல சிவகார்த்திகேயன் நண்பரான ஒருவர் இறந்து போறாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட சிவகார்த்திகேயன் இனிமே தன்னால ஒரு உயிரும் போகக்கூடாது. இனிமே இந்த போராட்டம், இந்த புறநானூறு படை இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஒதுங்கி, தான் உண்டு, வேலை உண்டு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போறாரு. தான் தம்பியான அதர்வாவ ஒரு கல்லூரியில இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு இருக்காரு. தான் தம்பியும் அவர் நண்பர்களோடு சேர்ந்து தமிழுக்காக போராடிட்டு இருக்காரு. இது ஒரு கட்டத்தில சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன ஆனது? அதுக்கப்புறம் அந்த ரயில் எரிப்புல சிவகார்த்திகேயனை தேடிட்டு இருக்க போலீஸ் அதிகாரி ரவிமோகன் அவர் கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு? அப்புறம் இந்த கதை என்ன கன்க்ளூஷனோட முடியுது? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேணாம். அதோட கதை தான். ஏன்னா, இன்றைய தலைமுறையினருக்கோ எப்பவும் என்னடா தமிழ் தமிழ் சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தோணும். ஆனா, இந்த தமிழுக்காக இத்தனை பேர் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு எப்படி இத்தனை பேர் போராடி உயிர் தியாகம் செஞ்சாங்களோ ஆங்கிலேயர்கிட்டருந்து, அதேமாரி ஒரு தமிழ் காப்பாத்துவதற்காக இத்தனை பேர் வந்து போராடி உயிரிட்டுருக்காங்களா? அப்படின்றது வந்து ஓரளவுக்கு ஸ் கேள்விப்பட்டிருந்தாலும், அத வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஆழமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஸோ, அத ஒரு படம் மூலியமா சொல்ல சொல்ல, அத உண்மைத்தன்மை மாறாம சொன்னா தான் அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அதுல ஒரு விதத்துல இயக்குனர் சுதா கோங்கரா ஓரளவுக்கு கன்வின்சிங்காவே அத சொல்லியிருக்காங்க. அதுல டாக்குமெண்ட்ரியா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சில கற்பனை காட்சிகள்லாம் நடந்து, சில காதல் காட்சிகள், அதெல்லாம் பாடல்கள் இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு கமர்ஷியலா குடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் புறநானூறு படை தலைவன். அதாவது "தீ பரவட்டும்" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா, இதுல கத்திரி போட்டு சென்சார்ல "தீ பரவட்டும, நீதி பரவட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியிருக்காங்க. தான் தம்பி அதர்வா ஒரு நல்ல நடிப்ப குடுத்துருக்காரு. அதேமாரி ரவிமோகன் வந்து வில்லனா வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காரு. உண்மையிலே வில்லனா வந்து பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிருக்காரு. நல்லாவே மிரட்டியிருக்காரு. ஸ்ரீலீலா ஒரு ஒரு தெலுங்கு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே அவங்க குடுத்த கேரக்டர நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜி.வி. பிரகாஷோட இசையாட்டம், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து நல்லாயிருக்கு. பாடல்கள் வந்து ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. பண்ணாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. அந்த காலகட்டத்தில நடக்கிறதுனால, அந்த காலகட்டம் நம்ம கண் முன்ன வந்து நிறுத்தணும். ஸோ, அதுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஆர்ட் ஒர்க் கண்டிப்பா தேவை. அப்பதான் நம்ம அந்த காலகட்டத்தோட நம்ம வந்து கனெக்ட் ஆக முடியும். ஸோ, அத ஓரளவுக்கு சூப்பராவே ஆர்ட் ஒர்க் குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, படத்தின் முதல் பாதியில வந்து அ இவரு ஒரு ரயில்வேல வேலைக்கு போணும். அதுக்கு ஹிந்தி கத்துக்கணும். ஏன்னா, ஹிந்தி கத்துக்கிட்டா தான் வேலை குடுப்பாருன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுக்காக ஹிந்தி கத்துக்க வந்து ஸ்ரீலீலாட்ட போறாரு. அவரு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, தன் காதலையும் 2 பேரும் வளர்க்குறாங்க. ஸோ, அதனால அந்த காதல் காட்சிகள், அ அதுக்கு இடையூறா வர அந்த பாடல் காட்சிகள் இதெல்லாம் வந்து கதையோட சுவாரஸ்யத்த வந்து கொஞ்சம் குறைக்குது. ஸோ, இதெல்லாம் இல்லாம இருந்தா இன்னும் அந்த அந்த சொல்ல வந்த கதைய வந்து இன்னும் கூட டீப்பா, டென்சிட்டியா சொல்லியிருக்கலாமோ! அப்டின்ற மாரி தோணுச்சு. ஸோ ஸோ இந்த சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்கலாம் அப்டின்ற மாரி ஒரு ஃபீல். மத்தபடி பார்த்தீங்கன்னா, அ இது கதைக்களம் மதுரை சுத்தி, அதுக்கப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி இதெல்லாம் வந்து இது இருக்கு. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சியில நடந்தது தான் வந்து ஒரு கொடூரமான விஷயம். அங்க தான் நெறைய பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து படத்தில பதிவு பண்றாங்க. அது ஒரு 6, 7 பேர் தான் இறந்ததா வந்து சொல்லப்படுது. ஆனா, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, 200க்கும் மேற்பட்டவங்க தான் அந்த போராட்டத்தில இறந்திருக்காங்க. ஸோ, மொத்தத்தில இந்த படம் சொல்ல வந்த விஷயத்த ஓரளவுக்கு கன்வின்சிங்கா சொல்லியிருக்காங்க. சில இடங்கள் நம்மளுக்கு லேகிங் தெரிய தான் செய்யுது.
இந்த பாடல் காட்சிகள், காதல் காட்சிகள் இதெல்லாம். மற்றபடி இந்த படம் எல்லாரும் ஒரு பார்க்க வேண்டிய படம் தான். நம்மளுக்கு காதால கேட்கிறத விட, ஓ! நம்ம விஷுவலா பார்க்க சொல்ல, இவ்வளோலாம் போராடிருக்காங்களா தமிழுக்காக அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு இது வரும். ஸோ இன்னி வரைக்குமே நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னதான் மாறுனாலும், நம்மளுக்கு இந்த அப்பப்போ இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யுது. மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தத்தில இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ ஸோ இதே மாரி ஒரு அடுத்த விமர்சனத்தில உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். சி யூ. டாட்டா.